கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அந்த வழியாக வந்து கேப்பரமத்திக்கு ஒரு ஒர்க்காக நானே க்ரியேட் பண்ணிட்டு வந்தேன். வந்ததுக்கு நம்ம குலதெய்வம் கோயில். நானே சோலோவாக வந்தது இதான் செகண்ட் டைம். பைக் வாங்கி நானே, இல்லைன்னா எங்கள் அப்பாவோட வருவேன், இல்லை எங்கள் பிரதரோட வருவேன். நானே சோலோவாக வர்றது 2வது டைம். குட். இங்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், பீஸ்ஃபுல் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுங்கிறது வந்து ஜென்ரேஷனாக வர்ற கோயில். எல்லா கோயிலை விட பெட்டரானது வந்து குலதெய்வம் கோயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கோயில் வந்து குலதெய்வம் கோயில் தான்ட்டு. அதனால் வந்தால் இங்கே ஒரு நல்லது நடக்கும், பீஸ்ஃபுல்லாக நடக்கும். நல்லது நடக்கும் மீன்ஸ் எந்த நோய் நொடி இல்லாமல் இவ்வளோ ப்ளஸ்டு பண்ணி இருக்கிறதே அது ஒரு நல்லது தானே. என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த உலகத்தில். ஈரான், ஈராக், கிட்ஸு இதெல்லாம் இதாகிறனால அதனால் எவ்ரிதிங் ப்ளஸ்டு, பீஸ்ஃபுல்லாக மரத்து நிழல் அடியில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனாலே போதும் தான் லைஃபு இருக்குது. ஓகே கைஸ், பாய். இன்றைக்கி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா March 13. குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. ஓகே கைஸ், பாய். வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே நல்லா நடக்கணும்னு வேண்டிட்டு நல்லது தான் நடக்கணும். ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இங்கே வந்தால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம மைண்டு தான்.